மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வேலை வாய்ப்புகள் பெருகக்கூடிய வகையில் சூழல்கள் நல்லபடியாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய, அனுகூலமான பலன்களை தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் எந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறீர்களோ அதில் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல சிறப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. கையில் பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படும் போது அற்புதமான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரங்கள் மனக்குழப்பத்தை விலக்கி செயல்படுவது அவசியம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமையிறது. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இருந்தாலும் இறுதியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய பேச்சுவார்த்தைகள், ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தொழிலில் புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக அமையிறது. பூச நட்சத்திரங்களை சற்று கடுமையான உழைப்பானால் சிறந்த வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை கண்டு அஞ்சாமல் அதில் பங்கெடுக்கும் பொழுது அதில் முதல்வராக வெற்றி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல தினமாகத்தான் இது அமையும். பூரம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். மனசில் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் ஒரு அமைதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். தெளிவான ஒரு முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் மனசில் வலிமையும் தைரியமும் கொண்ட நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். எதிர்பாராத நன்மைகள், நாம் கையில் எடுத்து செய்யக்கூடிய எந்த வேலையிலுமே ஒரு சிறப்பு தன்மை வெளிப்படும். உங்களுடைய புகழ் ஓங்கும். ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். புதுமையான ஒரு காரியங்கள்லாம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் கவனமாக கையாள வேண்டும். இல்லைன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கையோடு நிதானமான முறையில் செயல்படுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். சற்று கடுமையாக முயற்சி செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும். மனதில் நம்பிக்கையும் உறுதியும் மிகவும் அவசியம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்கால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். மனுஷ நட்சத்திரக்காலுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் தீரும். நன்மைகள் எதிர்பார்க்கலாம். நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை காணப்படும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ இல்லை ஒரு புதுசாக ஒரு வேலையில் சேருவதற்கோ ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். தொடங்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே ஓரளவுக்கு தன லாபத்தை தரக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுக்கு அமையிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை என்பது கை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாவசியமான செலவுகள்னு சொல்லலாம், இல்லை சுப செலவுகள் என்று சொல்லலாம். அது போன்ற ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நடவடிக்கை அனைவருக்கும் திருப்தி அளிப்பது போன்ற எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு அற்புதமான நடவடிக்கையாக இது அமையும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய உதவிகள் இருக்கு, சிறப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். வேண்டாத சில பிரச்சனைகளும் பழிகளும் உங்கள் மேல் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். சரியான முறையில் இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் இருந்ததுன்னா அது சரியான முறையில் எதை விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று அறிந்து செயல்படுவீர்கள். நல்ல லாபத்தை பெறக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இந்த தினம் உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்கால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அருமையான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல காலகட்டமாக அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகளும் சோதனைகளும் உண்டு, கவனமாக செயல்படுங்கள்.